உலோகத்திலான செங்கூம்பொன்றின் அப்ப கூம்பு ஒன்றுக்கு கூம்பு ஒன்றை சரியா சாய் உயரம் 7 வர்க்கமூலம் 10 சென்டிமீட்டர். அப்ப சாய் உயரம் 7 வர்க்கமூலம் 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அதோட உயரத்துக்கும் ஆரைக்கும் இடையில தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. உயரத்திற்கும் ஆரைக்கும் இடையிலான விகிதம் அப்படின்னா செங்குத்து உயரம். ரைட்டா? செங்குத்து உயரத்துக்கும் ஆரைக்கு செங்குத்து உயரம் h எடுப்போம். ஆரை r எடுத்தா செங்குத்து உயரத்திற்கும் ஆருக்கும் இடையிலான விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க? 3:1. சரியா? அப்ப இதுக்கு இடையிலான ஒரு தொடர்பு எடுத்து வச்சுக்கோ. h r சமன் 3:1 சொல்லியிருக்காங்க. அப்ப h இன் கீழ் r சமன் 3 கீழ் 1 h சமன் 3r. இதுதான் இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு. h வந்து என்னவா இருக்கு? 3r இருக்கு. முதலாவது கேள்வி பாருங்க. கூம்பின் ஆரை செங்குத்து உயரத்தை காண்க. அடுத்து கூம்பின் கன அளவு அது கிலோன்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பாருங்க. கேள்வி எல்லாருக்கிட்ட இருக்குதானே? கூம்பின் ஆரை. ரைட்? இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு கூம்பின் ஆரை எப்படி பார்க்கணும் பார்ப்போம். கூம்பின் ஆரை. ரைட்டா? கூம்பின் ஆரையும் h-ம் செங்குத்து உயரம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டு இங்க செங்குத்தா இருக்கும். அந்த உருவத்தை நான் இங்க வரைகிறேன். இப்ப பாருங்க. இங்க செங்குத்து, இங்க ஆர், இங்க சாய் உயரம் கொடுத்துருக்காங்க 7 வர்க்கமூலம் 10, இங்க h-ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பைதகரஸ் தேற்றம் போட்டு இதுல கண்டுபிடிச்சிடலாம். h-ஆர கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு பைதகரசின் தேற்றத்தின் மூலமா ஒரே ஒரு சமன்பாடு தான் கிடைக்கும் இல்லையா? ஒரு சமன்பாடு தான் கிடைக்கும். அப்ப இந்த ஒரு சமன்பாடை வச்சுட்டு இந்த ரெண்டு தெரியாதவங்களையும் கண்டுபிடிக்கல. ரெண்டு தெரியாதவங்களையும் கண்டுபிடிக்காது. ஆகவே இந்த h-க்கு பதிலா நம்ம ஒரு தொடர்பு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம். என்ன? h வந்து 3r சமன்னு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, லேசா போடலாம். பைதகரசின் தேற்றம் என்ன? செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனே இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ரைட்? இப்ப பாருங்க, இந்த பக்கத்தின் வர்க்கம் 3r என்ற பக்கத்தின் வர்க்கம் சமன் r என்ற இந்த பக்கத்தின் வர்க்கம் r வர்க்கம் சமன் 7 வர்க்கமூலம் 10 முழுவதின் வர்க்கம். 3r வர்க்கம் 3r முழுவதின் வர்க்கத்தின் விரிவு என்ன? 9r வர்க்கம் சக r வர்க்கம் சமன் இதர விரிவு என்ன வரும்? 49 தர 10. ரைட்டா? இந்த ஒரே மாதிரி செய்து பெருக்குப்பாட போக்குல அது உள்ளுக்கு நம்ம வெளியே வந்துடலாம். அதை எப்படின்னு படிச்சிருக்கோம். ஆகவே இங்க 10r வர்க்கம் சமன் 49 தர 10. நான் ரெண்டு பக்கமும் 10ஆல பிரிக்கிறேன். சரியா? 10 மொத்தம் வெட்டுப்படும். r வர்க்கம் சமன் 49. இந்த வர்க்கம் இப்ப அங்கிட்டு வர்க்கம் மூலமா போகுமா? இல்ல, ரெண்டு பக்கமும் அரையாம எடுக்கிறேன். ஆகவே r சமன் வர்க்கமூலத்துக்கு 49, அரையாம எடுக்கன்னு சொல்றது வர்க்கமூலம். r சமன் பிளஸ் மைனஸ் 49 சாரி வர்க்கமூலம் எடுத்தா பிளஸ் மைனஸ் 7. ஆகவே r சமன் 7 அல்லது r சமன் மறை 7. ஒரு பக்கத்தின் நீளம் என்பதால மறை பெருமானம் தவிர்க்கப்பட்டு r சமன் 7 எடுக்கப்படுது. ஆகவே முதலாவது கேள்வி, கூம்பின் ஆரை என்ன? கூம்பின் ஆரை சமன் r எடுத்திருக்கோம், அது 7 சென்டிமீட்டர். h என்ன? நீங்க h செய்யற பிரதே இல்லை. ரைட்டா? ஆகவே h சமன் 3 தர 6 7ன்னு எடுத்திருக்கோம். 7 h சமன் என்ன? 21 சென்டிமீட்டர். லேசான ஏரியா. அடுத்து கூம்பின் கனவளவை காண்க. இப்ப நீங்க நல்லா நினைவு வச்சுக்கங்க, கனவளவு சமன்பாடு பேப்பர்ல முன்னக்கே அப்படியே பெட்டியில போட்டு கொடுத்துரு. ரைட்டா? சமன்பாடை தேடி எங்கேயுமே அலைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆகவே கூம்பின் சமன்பாடு நீங்க பேப்பர்ல முன்னுக்கு பாத்தீங்கன்னா இருக்கும். கூம்பின் கன அளவு சமன்பாடு 1/3 πr வர்க்கம் h கூம்பின் கன அளவு. ரைட்டா? ஆகவே கன அளவு சமன் 1/3. அவங்க கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆகவே பைக்கு பெருமானம் போடுறோம். 22/7 பை. ஆரை என்ன? 7 தர 7. செங்குத்து உயரம் என்ன? 21ன்னு கொடுத்திருக்காங்க. ரைட்? இப்ப லேசா சுருக்கும். 7 3 21, இந்த 21 போயிடுச்சு. ரைட்? 22 தர 49. v சமன் 49 22 பெருக்கி போடுங்க. 49 பெருக்கு நீங்க சொன்ன 1028 சென்டிமீட்டர் கனம்னு வரும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இத்திண்ம கூம்பு உருக்கப்பட்டு உலோகம் வீணாகாதவாறு திண்ம கோலம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த கோலத்தினாலே அவங்க கொடுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க. சரியா? இதை உருக்கி திண்ம கோலம் செய்யறாங்கன்னா திண்ம கோலம் ஒன்று கனவுல சமன்பாடு எப்படி இருக்கும்?
4 கீழ் 3 பையார் கணம். ரைட்டா? இப்ப 4 கீழ் 3 பையார் கணம் சமன் 1078 சென்டிமீட்டர் கணம். ஏன் இதை வச்சு எத்தனை இது செய்யறாங்க? அப்ப 2 கணவெல்லாம் எப்படி இருக்க போகுது? சமனா இருக்க போகுது. ஆகவே 4 கீழ் 3 22 கீழ் 7 6 கணம் சமன் 1078. சரியா? அப்ப நீங்க 6 கணம் சமன் 1078 தர 21 அதன் கீழ் 4 தர 22 6 கணம் சமன் 1078 இருக்கு 22 இருக்கு. நீங்க சுருக்கலைன்னு சொன்னா லேசா விட வரும். மேலே கீழே 2ஆல சுருக்கிறேன் போது 2ஆல 5 7 தர 7 எடுத்தாச்சு. 21 7 தர 3 எடுத்தாச்சு. அதன் கீழ் 4 7 தர 7 தர 7 இருக்கு. ஆகவே 7 கணம்னு போட்டு பக்கத்துல இந்த 3 போட்டாச்சு. கீழே 4 போட்டாச்சு. விளங்குச்சா? சுட்டிகள் பாடம். இப்ப பாருங்க, இந்த 7 கணம் தர 3 முழுவதின் கீழ் 4க்கு முழுவதையும் நான் கனமூலம் எடுக்கிறேன். ஒரு கணத்துல இருக்க நம்பருக்கு நான் கனமூலம் எடுத்தேன்னா 1 கீழ 3ஆம் அடுக்கு 1 கீழ் 3ஆம் அடுக்கும் வெட்டுப்பட்டு இலகு அந்த நம்பர் என்ன செஞ்சிடும்? வெளியே வரணும். மிச்சம் இருக்க நம்பர் கனமூலம் எடுக்கக்கூடிய நம்பரா இருந்தா எடுக்கலாம். எடுக்க இயலாத நம்பரா இருந்தா என்ன செய்யறது? எடுக்க இயலாது. இன்னொரு நம்ம மைண்ட் செட்ல என்ன வச்சுக்கணும்? கனவளவு மூலமா அவங்க காட்ட சொன்ன வடிவத்துக்கு போற மாதிரி இருக்கும். காட்ட சொன்ன வடிவம் என்ன? அதுக்கு ஏத்த மாதிரி போற மாதிரி இருக்கணும். காட்ட சொன்ன வடிவம் இந்த மாதிரி இருக்கு. காட்ட சொன்ன வடிவத்தை நம்ம எடுக்கிறதுக்காக இங்க செயல்முறைகள் செய்யறோம். இலகுவா வரும். ரைட்? சுட்டிகள் பாடம் கொஞ்சம் அவதானத்தோட இருந்தீங்கன்னு சொன்னா கனவளவு கேள்வி மாதிரி லேசான கேள்வி ஒன்றும் இருக்காது. எல்லாமே மிஸ் ஆகி வர்றதுதான் மேக்ஸ்.